Awards 7th edition. First of all, congratulations to the whole team. இதுக்கு பின்னாடி இவ்வளவு வருஷம் வேலை செஞ்ச இந்த கான்செப்டை டெவலப் பண்ண அனைவருக்கும் congratulations and my respects to all the dignitaries on the dais. இப்போ இந்த காஸ் இருக்குல்ல, அந்த கான்க்ளேவ் on cyber crime against women, I think இது ரொம்ப ரொம்ப relevant ஆன டாபிக் and இது ரொம்ப வருஷமாவே ரெலவெண்டா இருக்கு. I think right from the day internet became so part of our life, I think this particular topic has been relevant. அது ஒரு விஷயம். அடுத்தது வந்து இந்த freedom run, அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு செக்மெண்ட் in this whole thing நினைக்கிறேன். ஏன்னா நம்ம விமன் சொல்லும் போது நம்ம எப்பவுமே we associate ourselves to certain activities இல்லையா, especially எங்க ஏஜ் குரூப்ல இருக்கிறது விமன். நாங்க வந்து ஒரு we have an even for women, அது வந்து ஒரு ஃபேஷன் ரிலேட்டடா இருக்கும், இல்லைன்னா குக்கரி ரிலேட்டடா இருக்கும், இல்லைன்னா வேற ஏதாவது இன்டீரியர்ஸ் ரிலேட்டடா இருக்கும், டிசைனிங் அப்படி இருக்கும், இல்லைன்னா ஆக்குபேஷனல் vocational training ரிலேட்டடா இருக்கும். But I'm really fascinated and really happy that they brought this freedom run, because இப்போ more and more there is a need to be fit and active, because நம்மளோட longevity ஜாஸ்தி ஆயிட்டே இருக்கு. Yeah, the life expectation is also increasing, and நம்ம வந்து women especially, நீங்க statistics பாத்தீங்கன்னா, I don't know the exact numbers, Indian women வந்து health indexல, that is how healthy they are, how active they are னு பாக்கும்போது ரொம்ப கீழே இருக்கும் அந்த டேபிள்ல. because நம்ம வந்து we have not, especially எங்க ஜெனரேஷன் வரைக்கும் நாங்க வந்து prioritize பண்ணதே கிடையாது. எங்களுக்கு நம்மளோட ஹெல்த்தையும் நம்மளையும் நம்ம prioritize பண்ணது கிடையாது. மோர் ஃபேமிலிக்காக தான் நம்ம எப்பவுமே ஃபோக்கஸ் வச்சிருக்கோம். ஸோ இந்த ஃப்ரீடம் ரன், இந்த ரன் மேரத்தான், இந்த எலிமெண்ட் இதுக்குள்ள கொண்டு வந்தது I think யாரோட ஐடியா இருந்தாலும் சரி, congratulations. So இப்போ when I see my daughters running marathon, இப்போ என்னோட டாட்டர் வந்து marathon run பண்ணினா லண்டன்ல, அதுக்கப்புறம் I am encouraged to work towards it, because என்னால ஒரு 10 ஸ்டெப் கால் வலிக்காம நடக்க முடியாது, வெளியில தான் இதெல்லாம் உட்கார்ந்தா எழுந்திருக்க முடியாது. So we have gone through pregnancies, we have gone through deliveries and all that, and at this stage, in this stage la namakku adu theriyadhu. So now I am encouraged to do that. I think each one of us should be, you know, adu romba nalla element. And enna invite பண்ணப்போ ஒரு விஷயம் சொல்லிருந்தாங்க மேம், விமன் எம்பவர்மெண்ட் பத்தி நீங்க ஒரு 4 வார்த்தை பேசணும், அதனால கொஞ்சம் ஒரு 2 minutes நான் எடுத்துக்கிறேன். இந்த ரூம்ல நம்ம எவ்வளவு விமன் இருக்கோம்? I think most of us are already empowered. Don't you think so? That is why we are here. The women, the achievers who are sitting here, they are all empowered women. They want to give back to the society. And most of you who are sitting here are achievers in your own right, in your own ways. And what about the women who are homemakers? Take a amma paatiya. They are not achievers. Each one of them is an achiever in their own right. Probably contributed so much which is not tangible. நம்ம கால்குலேட் பண்ண முடியாது, இவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்ணாங்க, அந்த அளவுக்கு எத்தனையோ வந்து இந்த சொசைட்டிக்காகவும் வீட்டுக்காகவும் அவங்க கொடுத்திருக்காங்க, அதை நம்மளால கால்குலேட் பண்ண முடியாது, அவ்வளவுதான். பட் why there is so much importance for empowerment? இன்னும் நம்ம ஏன் empowerment பேசிட்டு இருக்கோம்? ஒரு செக்மெண்ட் இந்த சொசைட்டி ஸ்டில் இருக்கு, oppressed செக்மெண்ட்ல இன்னும் அந்த எம்பவர்மெண்ட் வர வேண்டியது இருக்கு. விமென்க்கு அவங்களோட ஏதான டிசிஷன்ஸ் எடுக்க முடியாது, சாய்ஸ், the freedom of choice அவங்க கிட்ட இல்ல, அதெல்லாம் இருக்கு, அது இல்ல சொல்ல மாட்டேன். ஆனா இது எல்லாத்த விட ஒரு பெரிய ப்ராப்ளம் நம்ம இன்னும் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும், எவ்வளவு பெரிய பொசிஷன்ல இருந்தாலும், women are facing one single problem, fighting against it every day. What is that? The mindset. எவ்வளவுதான் நீங்க அச்சீவ் பண்ணாலும், எவ்வளவுதான் நீங்க
வந்து பிரேவா இருந்தாலும் போல்டா இருந்தாலும் எவ்வளவு பெரிய பொசிஷனுக்கு வந்தாலும் you are a victim of mindset. அந்த மைண்ட் செட்டை தான் நம்ம மாத்தணும் நான் நினைக்கிறேன், என்னோட ஹம்பிள் ஒப்பீனியன். ஏன்னா நம்ம இப்போ இப்போ விமன் எல்லாரும் சத்தம் போட சொன்னாங்க, சத்தமே வரல, மென் தான் சத்தம் கொடுத்தாங்க. they are very supportive. அப்படி இருந்தும் ஏன் இந்த எம்பவர்மெண்ட்டை பத்தி இன்னும் நம்ம பேசிட்டு இருக்கோம்? சோ எங்கேயோ ஒரு இடத்துல என்னதான் வெளியில இதெல்லாம் இருந்தாலும் உள் மனசுல அந்த மைண்ட் செட், உண்மையான மைண்ட் செட் இன்னும் மாறல. women are always judged and women are pressurized to be நல்ல அம்மா, நல்ல அக்கா, நல்ல பொண்ணு, நல்ல வைஃப், எல்லாமே அந்த ஒரு பிரஷர், அந்த லிவிங் அப் டு தட் இமேஜ் பிளஸ் அந்த ஜட்ஜ்மெண்ட் இருந்துட்டே தான் இருக்கு. அது எந்த ஃபீல்ட்ல இருக்கிற பெண்களா இருந்தாலும் சரி, அவங்க ஒர்க் பிளேஸ்ல அவங்க இருக்கிற இடத்துல ஒரு they are victims of societal judgment and mindset. I think we have to work towards changing that mindset. That comes when we women bring up the men, the boys, in a way that they respect and celebrate women who are independent, who are who have their own opinions, who are okay to make mistakes, who are okay to be okay not to be perfect. அந்த மாதிரியான ஆண் குழந்தைகளையும் வளர்க்கறதுக்கு சின்ன வயசுல இருந்தே அந்த ஆட்டிடியூடும் அதுவும் நம்ம வந்து அதை பாஸ் ஆன் பண்ணினாதான் அப்படி ஒரு சொசைட்டி நம்மளால பில்ட் பண்ண முடியும்னு நான் நினைக்கிறேன். And another thing about this platform is she said opportunities. Yeah, a platform to show your talents, that is very important. Equal platforms கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். And எத்தனையோ பேர் வீட்டுல இருக்கிறது, எத்தனையோ பெண்கள் வந்து ரெகக்னிஷன் இல்லாம இருக்காங்க. இன்னும் எவ்வளவோ டேலண்ட்ஸ் இருக்கு. அதெல்லாம் உள்ள வந்ததுன்னா I think it will add up to your GDP, ma'am. And நம்ம விமனோட இன்கமும் விமனோட contribution to the society-க்கு நம்ம நம்பர்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சா I think it's a great resource to tap. So thank you so much for this opportunity. எல்லாரும் எனர்ஜி ரொம்ப கம்மியா இருக்கு. கொஞ்சம் ஸ்கூல்ல எல்லாம் ஸ்டாண்ட் அப் சிட் டவுன் சொல்லுவாங்க. நாங்க டல்லாஸ் கிளாஸ்ல இருந்தோம்னா டீச்சர்ஸ் வந்த உடனே ஸ்டாண்ட் செட் அந்த மாதிரி ஒரு கேம் விளையாடுவாங்க. அந்த மாதிரி கேம் நம்ம விளையாடலாமா? ஓகே, ஸோ இப்போ எல்லாருமே முடிச்சாச்சு. Welcome you all. This is a wonderful platform for women. I thank all the guests here. Me in We Wonder Woman, I think this is the 4th year with them. அவங்க ஒரு குழந்தைய பெற்று என்கிட்ட கொடுக்குறாங்க, அதை வளர்த்து ஆளாக்க. ஸோ அப்படிதான் நான் இதை கொண்டு போக போறேன். We Wonder Woman சென்னையில லான்ச் பண்றதுங்கிறது இஸ் a bigger platform. கோயம்புத்தூர்ல they are doing wonders, but இங்க they have given it to me. ஒரு ஸ்கூல்ல சேர்த்த மாதிரி கொண்டு சேர்த்துட்டு இதை பார்த்துக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அவங்களும் பேரண்ட் அண்ட் டீச்சர்ஸ் அண்ட் பிரின்சிபல் எல்லா கோஆபரேஷன் இருந்தால் தான் ஒரு குழந்தை நல்லா வளரும். ஸோ அந்த கான்செப்ட்ல ஐ எம் டேக்கிங் அப் திஸ் and definitely I would do a good job for you. Teamwork is very important, especially when women get together. It is a wonderful platform. This is no righteous platform or anything. This is to empower yourself, to get a recognition about yourself, to make you known to the world. 1000 திறமைகள் இருக்கலாம், 1000 பேர் வெளியே வந்திருக்கலாம், ஒரு சிலர் வராம இருக்கலாம். அது ஷைனால இருக்கும், ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாதனால இருக்கும், எவ்வளவோ காரணங்கள் இருக்கலாம். அதுக்கெல்லாம் இந்த We Wonder Woman ஒரு பிளாட்ஃபார்மா இருந்து அதை தொடக்கி வைக்கிறோம். அவங்கள வெளியே கொண்டு வரோம், அவங்கள சந்தோஷப்படுத்துறோம். ஒரு பெண்ணோட மனசு பெண்ணுக்கு தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி வெறும் சொல்லல இல்லாம செயல்ல காட்டணும்னு நாங்கள் விரும்புகிறோம். அண்ட் வெல்கம் யூ ஆல். Travel with us. Thank you all for coming.
women support, man support இல்லாம women இல்ல அப்படிங்கறத விட support இருந்தா women இன்னும் பெட்டரா இருப்பாங்க அப்படிங்கிறது தான் is my thought process. So thank you. I welcome. I have my beautiful hearts here who have come here. My mother superior is here. She has always been Sister Mary Zakaria. அவங்க எப்பவுமே என் கூட டிராவல் பண்ணிருக்காங்க. மை வண்டர் உமன் அவங்க ஒரு இன்ஸ்பிரேஷன் எனக்கு. என் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் எங்க கூட டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருமே வந்து இஸ் அ ஃபேமிலி. ஸோ விமன் கேன் பி நாட்டி as well as good. அதோட எடுத்துக்காட்டு நாங்க எல்லாம். என் டீச்சர்ஸ் இருக்காங்க. ஸோ when women think they can be together. So thank you once again. Empowerment, women are already empowered. So we don't need empowerment அப்படிங்கிற மாதிரி தான் மேம் மீட் பண்ணும்போது சொன்னாங்க. So yes, that is true. We are empowered, but we have to come out. We have to showcase ourselves, what we have. We are just not what women is portrayed as. பாரதி கண்ட புதுமை பெண்ணா நம்ம வாழ்ந்து காட்டலாம். Thank you. ஸோ அந்த மாதிரி எல்லா திறமை கொண்டவங்க நம்ம பெண்கள். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இந்த என்ஜிஓ வந்து தேவிட் கோயம்புத்தூர் இங்கே சென்னைக்குள்ள வந்து பண்ண போறேன்னு சொல்லியிருக்காங்க. சண்முக பிரியா. மை ஒன் ரெக்வெஸ்ட், நம்ம எப்போதுமே இந்த என்ஜிஓஸ் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? தே கான்சென்ட்ரேட் புதுசாக வரவங்கள ஒன்லி இன் சவுத் சென்னை. வி ஹவ் டூ பார்ட் ஆஃப் சென்னை, நார்த் சென்னை அண்ட் சவுத் சென்னை. நீங்கள் நார்த் சென்னையில் பார்க்கும்போது இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் துறைமுகம், காசிமேடு, அப்படி ஆர்கே நகர், அந்த பக்கம் திருவற்றூர், எண்ணூர். அங்கே வந்து யாருமே கான்சென்ட்ரேட் பண்ணுறது இல்லை. அண்ட் another thing, சவுத்ல இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா there are some very good NGOs who are working there. பெரும்பாக்கம், கண்ணகி நகர் அண்ட் செம்மஞ்சேரி, இங்கெல்லாம் வந்து இந்த ஸ்லம்ஸ் ரீஅலோகேட் பண்ணி கவர்மெண்ட் வந்து அங்கே வச்சிருக்காங்க. See, ஒரு 10-15 days before I said அந்த காலேஜ் ஹாலிடேஸ் இருக்கும்போது பெரும்பாக்கத்துல இருந்து I said I want to meet the students. ஒரு 15 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்னை மீட் பண்ணாங்க. We had interaction, நல்லா பேசுனாங்க. I was surprised and shocked. All of them were talented. ஒரு பொண்ணு வந்து காம்பேரிங் நான் பண்ண போறேன், நான் பேச போறேன் எழுந்து சூப்பர் சிங்ல ஒரு பொண்ணு, அவங்க பேர் தெரியல, சூப்பர் சிங்ல பிரியங்கா, அவங்கள மாதிரியே பேசினா. இன்னும் ஒருத்தி வந்து நான் BA தமிழ் லிட்ரேச்சர் படிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு, தமிழ் லிட்ரேச்சர் படிச்சுட்டு ஒரு என்ன பத்தி அந்த கொஞ்ச நேரத்துல ஒரு கவிதை எழுதி கவிதை படிக்க ஆரம்பிச்சா. அப்ப நினைச்சேன்னா அந்த பெரும்பாக்கத்துல மட்டும் பாப்புலேஷன் இஸ் 1 lakh, ரைட்? அது ஆல்மோஸ்ட் 50% இஸ் விமன். அதுல இந்த காலேஜ் பெண்களுக்கு இவ்வளோ டேலண்ட். இந்த டேலண்ட் யூ ஹேவ் டு பிரிங் இட் அவுட். எனக்கு எல்லா என்ஜிஓஸும் அப்படியே சவுத் சென்னை அப்படி அந்த மாதிரி இருக்கக்கூடாது. யூ மஸ்ட் கெட் இட் தேர். அவங்க ஒவ்வொருத்தரும், ஒவ்வொரு பெண்களும் அவங்க எங்க ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது. இப்போ இவர் என்ஜிஓ இருக்காரு, அவர் வந்து நிறைய பெரும்பாகத்தில் ஒர்க் பண்ணுவாரு. He worked for the small, women and girls children sports. பேஸ்பால்ல he called me for a program. I was நீங்க நம்ப மாட்டீங்க, அந்த பிள்ளைங்க வந்து கால ஷூ கிடையாதுங்க, பேஸ்பால் ஆடினாங்க. அதுக்கப்புறம் he got it from somebody, நிறைய ஸ்பான்சர்ஸ் கிட்ட எல்லாம் வச்சிரும். ஸோ நிறைய விஷயங்கள் எனக்கு ரொம்ப சந்தோஷம். யங்ஸ்டர்ஸ் இந்த ஜல்லிக்கட்டுலயே நான் பார்த்தேன். நம்ம எப்ப பார்த்தா இளைஞர்களை, பெண்களை விட இளைஞர்களை திட்டினே இருப்போம், எதுக்கும் உதவாதவங்க. பட் ஜல்லிக்கட்டு ப்ரூவ் தே கேன் டூ எனிதிங். அந்த ஜல்லிக்கட்டுல பார்க்கும்போது தான் இன்னைக்கு நாட் ஒன்லி கேர்ள்ஸ், ஈவன் பாய்ஸ்ல இப்ப நிறைய சோஷியல் ஒர்க் பண்றாங்க. எனக்கெல்லாம் வந்து இன்டர்ன்ஸ் வரும்போது கேர்ள்ஸும் வருவாங்க, காலேஜ் பாய்ஸும் வருவாங்க. நிறைய ஐடியாஸ் கொடுப்பாங்க. மேடம் ஒரு ப்ரோக்ராமுக்கு தேசம், மேடம் நீங்க வந்து சும்மா இந்த ஆப்பிள்லாம் கொடுக்காதீங்க, மில்லட்ஸ் கொடுங்க, மொச்சக்கட்டை அந்த மாதிரி அந்த பெண்களுக்கு. we are having a program for all self help group. so the bagல வந்து பெருச்சம்பழம், they have good ideas. so இங்க இருக்க ஜெனரேஷன் வந்து ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் ரொம்ப அறிவாளிகளாக இருக்காங்க. இவங்க சொன்னாங்க ஒன் திங், அப்பதான் நான் யோசிச்சேன், இந்த மைண்ட் செட். ஆக்சுவலா 2-3 days நான் வந்து ராமநாதபுரம் இன்ஸ்பெக்ஷன் போயிட்டு வரேன். நான் இன்னைக்கு எனக்கு இந்த ப்ரோக்ராம்ன்றது என்னுடைய பிசி சொல்லல. ஐ டோல்ட் மை ஹஸ்பண்ட் நான் ஏர்போர்ட்ல இருந்து நேரா வீட்டுக்கு வந்துருவேன்ட்டு. ஆனா சொல்லல அவர்கிட்ட. என் டிரைவர்கிட்ட சொன்னேன், ஐயா வந்து கோச்சிக்கு போறாரு. அந்த மைண்ட் செட் எவ்வளவு நான் சேர்பர்சன் ஆஃப் தமிழ்நாடு விமன் கமிஷன். ஐ டாக் அபௌட் சோ மெனி திங்ஸ். பட் ஐ டோல்ட் ஐயா கேட்டா ஒரு முக்கியமான ப்ரோக்ராம் அங்க போறாங்க. பயம் இல்ல, அந்த மைண்ட் செட் இன்னும் எங்களால மாற முடியல. பேத்தி பேரன், ஐ ஹேவ் ட்வின்ஸ் கிராண்ட் சில்ட்ரன், தே வில் பி வெயிட்டிங் ஃபார் மீ. அந்த இது ஸோ நமக்கு ஒரு கல்ச்சர் இருக்கிறது கொஞ்சம் மாற்றுறது கஷ்டம். பட் ஆனா இன்றைக்கு இருக்க ஜெனரேஷன், நான் சொன்ன நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், they are talented. ஒவ்வொரு விஷயத்தையும் ஒரு சின்ன பொருளை கொடுத்தீங்கன்னா அது ரொம்ப அழகா பண்ணக்கூடிய அந்த அளவு டேலண்ட். உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். சண்முக பிரியா, சுகிதா டீம்,
சென்னைக்கு வரும்போது டெஃபினட்டா நீங்க அந்த பெரும்பாக்கத்துக்கு ஏதாவது ஒரு ப்ரோக்ராம், செம்மஞ்சேரிக்கு, கண்ணகி நகருக்கு, அந்த மாதிரி இடங்களுக்கு நீங்க பண்ணணும் உங்களை கேட்டுக்கொண்டு இந்த அருமையான சந்தர்ப்பத்தை எனக்கு வழங்கிய அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. ஸோ வி வண்டர் உமன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2018 நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ ஐம் த மேனேஜிங் ட்ரஸ்டி ஆஃப் வி வண்டர் உமன். இவங்க மிஸ் சண்முகப்பிரியா, வி வண்டர் உமன் சென்னையோட டைரக்டர். ஸோ நாங்கள் வி வண்டர் உமனில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த இயர் வந்து எங்களோட 7th எடிஷனோட அவார்ட்ஸ் வந்துட்டு நாங்கள் சென்னையில் ஹோஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து அவார்ட்ஸ் அப்படின்றது வந்துட்டு லைக் நம்ம வந்துட்டு ரெகுலராக கிடைக்கிற ஒரு ரெகக்னைசேஷன் தாண்டி நம்மளோட சொசைட்டியில் வந்து இன்னும் நிறைய உமன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய மென் டாமினேட்டிங் ஃபீல்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதுலேயுமே வந்து வி ஹாவ் டு ஐடென்டிஃபை தெம். ஸோ அந்த உமன்ஸை வந்து நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணி ரெகக்னைஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ யாரெல்லாமே வந்துட்டு இதில் அப்ளை பண்ணலான்னு பார்த்தீங்க அப்படின்னா நோ ஏஜ் கேட்டகரி எதுவுமே கிடையாது. ஸோ அவங்கவுங்க என்ன அவங்களோட ஃபீல்டில் எந்த அளவுக்கு அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்களோ ஸோ அவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு நாங்கள் செப்பரேட்டான வெப்சைட் போர்ட்டல் இருக்குது, vwonderwoman.in அப்படின்ற வெப்சைட்டில் போனாங்கன்னா அவங்கள நாமினேட் பண்ணிக்கலாம். இல்லை அவங்களுக்கு தெரிஞ்ச உமன் அச்சீவர்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்களோட டீட்டெயில்ஸ் அவங்க அதில் ஃபில் பண்ணி நாமினேட் பண்ணிக்கலாம். ஸோ எங்களுக்கு நாமினேஷன்ஸ் வந்து ரிசீவ் ஆகும். ஸோ எங்களோட ஜூரி மெம்பர்ஸ் மூலமாக வி ஆர் செலக்டிங் த நாமினி. ஸோ இதில் வந்து நாங்கள் கேட்டகரிஸ் அவார்ட்ஸ் இருக்குது. லைஃப் டைம் அச்சீவர் அவார்ட்னு ஒரு கேட்டகரி இருக்குது, ஐகான் அவார்ட் அண்ட் ஸ்டார் ஐகான் அவார்ட் அண்ட் இயர் அவார்ட். ஸோ 4 கேட்டகரிஸில் வந்து நாங்கள் அவார்ட்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அதே போல் பார்த்திங்க அப்படின்னா இந்த இயர் அவார்ட் கூட நாங்கள் அடிஷ்னலாக ஒரு கான்க்ளேவ் ஒன்று ஆர்கனைஸ் பண்ணுறோம். ஸோ கான்க்ளேவ் எது ரிலேட் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா சைபர் கிரைம் அகேன்ஸ்ட் உமன். ஸோ பெண்களுக்கு எதிரான சைபர் கிரைம் ரிலேட்டடான குற்றங்களை வந்துட்டு தடுக்கிறதுக்காக ஸோ அது ரிலேட்டடான ஒரு கான்க்ளேவ் வந்துட்டு இந்த இயர் ஆர்கனைஸ் பண்ணுறோம். ஸோ அது வந்து நாங்கள் நேஷனல் சைபர் செக்யூரிட்டி ரிசர்ச் கவுன்சில் கூட தமிழ்நாடு மகளிர் ஆணையம் கூடயும் சேர்ந்து இந்த இயர் வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணுறோம். அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீடம் ரன் அப்படின்ற ஒரு அவேர்னஸ் ரன்னையும் கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ அதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா சைபர் கிரைம் அகேன்ஸ்ட் உமன் அப்படின்ற தீமில் தான் நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணுறோம். ஸோ அதே போல் நாங்கள் இந்த இயர் வந்து இது வரைக்கும் நாங்கள் கோயம்புத்தூரில் தான் எல்லா எடிஷன்ஸுமே பண்ணோம். ஸோ இந்த இயர் நாங்கள் சென்னையில் ஆர்கனைஸ் பண்ணுறோம். ஸோ அது வந்து ஃபுல்லாகவே சண்முகப்பிரியா மேம் வந்துட்டு இங்கே எங்களோட டைரக்டராக இருந்து ஸோ வண்டர் உமனை வந்துட்டு இங்கே நாங்கள் ஹோஸ்ட் பண்ண போகிறோம் இந்த இயர். வணக்கம். ஸோ வி வண்டர் உமன் பற்றி அவங்க எல்லாமே சொன்னாங்க. ஸோ இந்த வருஷம் 7th எடிஷன் சென்னையில் கொண்டு வராங்க. இங்கே வந்து இன்னும் வாஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, நிறைய மக்கள் இருக்காங்க. இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த லான்ச் அப்போவே எவ்வளவோ இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு கிடச்சிருக்கு. ஸோ இதுக்குன்னு ஒரு குழு அமைச்சு அதில் ரெக்கக்னைஸ் பண்ணி அப்ளிகேஷன் வரதும் இல்லாமல் நாங்களுமே ஐடென்டிஃபை பண்ணி எவ்வளோ பேர்னால அப்ளை பண்ண முடியாது. ஸோ அவங்க எல்லாருக்குமே நாங்கள் ரெக்கக்னைஸ் பண்ணி அவங்களும் இந்த பிளாட்ஃபார்மில் கொண்டு வரணும். அவங்களும் இந்த பிளாட்ஃபார்ம்னால் வெறும் அவார்ட் வாங்கிட்டு போகிறது இல்லை, அவங்க தொடர்ந்து எங்கள் கூட பயணிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை முன் உதாரணமாக அவங்க கொண்டு வந்திருக்காங்க. இதை வழிநடத்தி கொண்டு போகிறது நாங்கள் எல்லாருமே டீமாக பண்ணுவோம். தேங்க்யூ. சென்னை கம்ப்ளீட் சென்னைங்க. இப்போ அவர் அட்வைஸ் பண்ணார் நார்த்து சவுத்து, கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம் நார்த் எக்ஸ்ட்ரீம் சவுத்து. ஸோ அந்த அட்வைஸை எடுத்துக்கிட்டு அந்த சைட்லேயும் நாங்கள் போய் எங்களோட டீமை வச்சு வி வில் ரெக்கக்னைஸ் பீப்புளுங்க. 7 வருஷமா அவார்டு கொடுத்துட்ருக்கீங்க. எத்தனை பெண்கள் இன்னும் முனைப்போடு வந்து கூட வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க மேடம்? அவார்ட்ஸ்க்காக கேட்குறீங்க? ஸோ நிறைய பேர், ஏன்னா இது வந்து நாங்கள் ஆல் ஓவர் தமிழ்நாடு பண்ணுறதுனால ஸோ நிறைய நாமினேஷன்ஸ் எங்களுக்கு ரிசீவ் ஆகுது. ஸோ நாங்கள் ரிசீவ் ஆகிற நாமினேஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா லைக் என்டர்பிரினர்ஸ் அப்படின்னா இப்போ இந்த நிறைய பெண்கள் வந்துட்டு தொழில் முனைவராக இருக்காங்க. ஸோ அது அந்த தொழில் முனைவர் அப்படின்றது மட்டும் ஒரு கேட்டகரி கிடையாது. ஸோ அதனால அவங்களோட சொசைட்டி பெனிஃபிட் என்ன அப்படின்றதையும் நாங்கள் பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி நிறைய க்ரைட்டீரியாஸ் இருக்குது. ஸோ நிறைய பெண்கள் வந்துட்டு அப்ளை பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஓகே, தேங்க்யூ.